ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பலகாரம் அடை. இன்னைக்கு ஏகாதசி. பட் ஹெல்த் இஷ்யூனா ரொம்பலாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏதோ முடிஞ்ச அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அடைக்கு அரைச்சிருக்கேன். அடைக்கு அளவு என்னன்னா, பச்சரிசி 1 டம்ளர், புழுங்கரிசி 1 டம்ளர், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, இது எல்லாம் சேர்த்து ஒரு 2 டம்ளர். கடலைப்பருப்பு ஒரு 3/4 போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் இந்த 1.25 டம்ளருக்கு ஈக்குவலாக போட்டுக்கோங்க. மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ. பெருங்காயம் கொஞ்சம், உப்பு, தேங்காய் துருவினது. அப்புறம் நம்ம இது பண்ணுறதுக்கு வெண்ணெயிலையும் பண்ணலாம், இல்லை எண்ணெயிலையும் பண்ணலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு பண்ணுறது அது தனி. வெங்காயம், கொஞ்சம் மிளகு, ஜீரகம் அது போட்டு தனியாக பண்ணலாம். அதுக்கப்புறம் கீரை போட்டும் பண்ணலாம், முருங்கைக்கீரை போட்டு பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஏகாதசிங்கிறதுனால எதுவும் போடாம தான் பண்ணியிருக்கேன். அது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் பச்சை மிளகா வேணுங்கிறவா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக ஊற வச்சுடுங்க. அரிசி குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் நல்லா இருக்கும். பச்சரிசினா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இந்த புழுங்கரிசி கொஞ்சம் லேட்டாக தான் ஊறும். பருப்பு ஒரு 2 hours ஊறினா கூட போகிறோம். இல்லை மொத்தமாக நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற போட்டாலும் சரி. ஒன்றா மீன்ஸ் தனித்தனியாக 4 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் நல்லா முதல்ல மிளகா வத்தல், பெருங்காயம், அந்த அரிசி எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அது கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்ச உடனே அப்புறம் பருப்பையும் போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா குறக்குறன்னு இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அப்புறம் அடுப்பு மூட்டின்னு தவா போட்டுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் நல்லா சுட்ட உடனே ஒரு வெண்ணெய் போட்டிருக்கேன், எண்ணெயும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். உங்களுக்கு நிறையா வெண்ணெய் தண்ணியாக கொடுத்துக்கோங்க. இல்லை மெல்லிசா, நான் கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சிருக்கேன், கொஞ்சம் மெல்லிசாக தான் வாக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு நம்ம வாத்துக்கலாம். இது என்ன பண்ணுங்க, நடுப்புற கொஞ்சம் ஓட்டை, அப்போ தான் அது கிறிஸ்பாக நல்லா வேகும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் அடக்கி கொஞ்சம் தாராளமாக விட்டாதான் நல்லா இருக்கும். இது நம்ம ரெகுலராக சாப்பிட போகிறல, என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட போகிறோம். அதனால யூஸ்வலாக அடக்கி அவியல் இதெல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு நான் வெல்லமும் வெண்ணெயும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இதுலேயே இருக்கட்டும், மீடியம்லேயே இருக்கட்டும். ஏன்னா அரிசிலாம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டதுனால அது வேகணும் இல்லையா, அதனால கொஞ்சம் சிம்மிலேயே நல்லா இதுவாகட்டும். தொட்டுக்கைக்கு நான் வெல்லமும் இது வெண்ணெயும் எடுத்து வச்சிருக்கேன். இது ஆகட்டும். நல்லா கொஞ்சம் செவக்கட்டும். செவந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். ஈஸியாக எடுக்க வரும், ஒன்றும் இதுவெல்லாம் இருக்காது, ஈஸியாக எடுக்க வரும். கடலை பத்தில அவ்வளோதான், நம்மளோட அடை ரெடி ஆகிடுது. அந்த ப்ரொப்போர்ஷனில் போட்டு ஊற வச்சு அரைச்சி சாப்பிட்டு பாருங்க. முருங்கைக்கீரை அடையும் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், இதுவும் இருக்கும். இது கூட வாழைப்பூ கூட போட்டு பண்ணலாம், வடையும் பண்ணுவோம், அடையும் பண்ணலாம். கொஞ்சம் சாப்பிடாத காய்கறிகள்லாம் கொஞ்சம் போட்டுட்டு அதெல்லாம் சேர்த்தும் பண்ணலாம், வெஜிடபிள் இதுவாகும். அவ்வளோதான். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவக்க கரக்கரான்னு எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், நிறைய சப்போர்ட் கொடுக்குறேன், நிறைய கமெண்ட் கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். தொடர்ந்து உங்க ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளோதான். இன்னைக்கு நம்மளோட பலகாரம் அடையும் இதுவும் தான்.